இத்தனை மக்களோட உயிரை தின்றுக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அவங்க இவருக்கு காவல்துறை ஒதுக்கிய நேரம் டிவில எல்லாமே வந்த நேரம் வந்து 12 மணி 2 மணி. இவர் சாவகாசமா 7 மணி வரைக்கும் வராரு. காலையில மதியானத்துல இருந்து மக்கள் சாப்பிடாம இல்லாம அவ்வளவு பேர் அங்க நின்னாங்க. இவர் வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்காகவே கும்பலை சேர்த்தி பயங்கரமா பண்ணிருக்காரு. இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றது ஆர்வத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஒரு நீங்க வந்து நேரில் ஒண்ணு இந்த இடத்துல வர தேவையில்லை. நேரம் ஒரு மெசேஜ் போட்டு நீங்க நேரம் திருச்சியில இருந்து ஏறிக்கலாம்ல. திருச்சியிலே தங்கி இருந்து நாளைக்கு காலையில இங்க வந்து பார்க்கலாமே. இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா இவர் நாளைக்கு எங்களை வந்து பார்த்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா, எதுவும் பண்ண மாட்டாரா? இது எந்த விதமான அரசியலும் தெரியல. இது வந்து மத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது இவருக்கு. இவர் வந்து தேவையில்லாம இந்த கட்சியை வந்து எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியாம ஆரம்பிச்சு கொள்கையினால என்னன்னு இல்ல. அதுல அவங்க இது நடத்திருக்கவே தேவையில்லை. கும்பலை வந்து மக்களை காலையில இருந்து காக்க வச்சு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. இத்தனை 6 குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி இத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்குது. இதுக்கெல்லாம் யாரு அவர் பொறுப்பேற்றுக்கு வரா? அவர் போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்புறேன்னு போயிருவாரு. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆகணும். இவர் இந்த அரசாங்கத்தை தான் திட்டினாரு, எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே தான் திட்டிட்டு போனார் அவரு.